Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு எல்லாருடைய ரொம்ப ஃபேவரட்டான அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதிரசம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம். ஆனால் இது பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லி யாரும் வீட்டில் பண்ணுறதில்ல. ஆனால் இது வீட்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் சுலபமாக வீட்டிலையே அதிரசம் பண்ணலாம். இது நெய் அதிரசம். நான் ஏற்கனவே நிறைய டைப்பான அதிரசம் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க்லாம் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அதிரசம் நான் சொன்னது போல் நெய்யில் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த அதிரசத்துடைய ஸ்பெஷாலிட்டி வெறும் 3 மணி நேரத்தில் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஓவர் நைட் ஊற வைக்கணும், அதுக்கப்புறம் 3 நாள் மாவை ஊற விடணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. வெறும் 3 மணி நேரத்தில் நம்ம இந்த அதிரசத்தை செஞ்சு முடிக்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த அதிரசம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அதிரசம் ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம அரிசி ஊற வைக்கணும். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் எந்த விதமான மெஷரிங் கப்பும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம வீட்டில் இருக்க நார்மலான கப்பு, நீங்கள் ஏதாவது டம்ளர் கிண்ணம் எது வேணாலும் யூஸ் பண்ணி அளந்துக்கோங்க. ஆனால் கடைசி வரைக்கும் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அதே கப்பில் அளந்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில். இப்போ 1 கப் அரிசி நான் எடுத்திருக்கேன். இது சோனா மசூரி பச்சரிசி. இந்த பச்சரிசி எடுக்கணும் அந்த பச்சரிசி எடுக்கணும்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க. கடையில் பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இதை நம்ம தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். 1 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஊற வைங்க. 2லேருந்து 3 டைம் நல்லா இது போல் திருகி வாஷ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச் எல்லாம் வெளியில் போகட்டும். அப்போ தான் அதிரசம் நல்லா வரும். இப்போ இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு கொண்டு வந்திருக்கேன். இதில் நம்ம இப்போ தண்ணி சேர்த்துடலாம். இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு இதை ஊற வச்சுருங்க. இது 1 hour நல்லா அப்படியே ஊறட்டும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இது சூப்பராக ஊறி இருக்கு. இதை 1 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. நல்லா கழுவிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறின அரிசியிலேருந்து தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இது போல் ஒரு ஒயிட் கிளாத்தில் அதை நல்லா காய வச்சுக்கோங்க. இது ஒரு 1 மணி நேரம் காயணும். ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு காய வச்சிங்கன்னா சட்டுன்னு காஞ்சிரும். இதை காய வைக்கிறதுக்கு ஒரு பக்குவம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இது ரொம்பவும் ட்ரையாக காஞ்சிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன அதிரசத்தில் 12 மணி நேரம் அரிசியை ஊற வச்சுருப்பேன். அது வேறு மெத்தடு. உங்களுக்கு அவசரமாக செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ இது போல் அரிசியை நல்லா விரித்து விட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆயிருக்கு. அரிசி ஓரளவு நல்லாவே காஞ்சிருக்கு. இது எப்படி காஞ்சிருக்குன்னு பார்க்குறதுனா, நம்ம கையில் தொட்டோன்னா கொஞ்சம் அரிசி மட்டும் ஒட்டும், ஆனால் அதில் தண்ணி இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி. இது போல் நீங்கள் கரெக்டாக காய வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த அரிசியை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அரிசியாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் சின்ன ஜாரில் அரைக்கிறேன். ஸோ 3 டைம் நான் அரைச்சிருக்கேன். இந்த அரிசியை நல்லா அரைச்சிட்டு நல்லா ஜலிச்சுக்கணும். கொஞ்சம் கூட இதில் குருணை இருக்கக்கூடாது. அப்படி குருணை இருந்ததுன்னா நம்மளுக்கு அதிரசம் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குருணைனால அதிரசத்தில் ஓட்டை விழுந்து அது பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், இதை நல்லா அரைச்சாச்சு. எவ்வளோ நைஸாக இருக்குது பார்த்தீங்களா? இருந்தாலும் கூட இதில் குருணை இருக்கும். நம்ம இதை ஜலிச்சுக்கணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் வச்சுக்கோங்க. அதில் ஒரு சன்னி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை அதில் சேர்த்துட்டு நல்லா இதை ஜலிச்சுக்கோங்க. இந்த அதிரசத்தை பிகினர்ஸ் கூட பயப்படாமல் பண்ணலாம். ஆனால் வீடியோ படி கரெக்டாக பண்ணுங்க. இப்போ இந்த மாவை நல்லா ஜலிச்சுக்கோங்க. இதே போல் மீத இருக்க எல்லா அரிசியையுமே அரைச்சிட்டு ஜலிச்சுட்டே இருக்கணும். எல்லா அரிசியுமே நான் அரைச்சிட்டு ஜலிச்சுட்டேன். எவ்வளோ குருணை இருக்குது பார்த்தீங்களா? இது நம்மளுக்கு தேவையில்லை. இதை நீங்கள் வேறு ஏதாவது ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் இட்லி மாவு அரைக்கும் போது அந்த மாவோட சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா அது கூட வேஸ்ட் ஆகாது. இப்போ இந்த மாவை இது போல் லேசாக அமுத்தி விட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மாவில் ஈரத்தன்மை இருந்துகிட்டே இருக்கணும். அமுத்தாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த மாவு சீக்கிரமாக காஞ்சிரும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அடுத்த பேட்ச் அரைச்சிடலாம். அதே மாதிரி ப்ராசஸ் தான். அரைக்கணும், ஜலிக்கணும், அதுக்கப்புறம் அமுத்தி வைக்கணும்.
அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடிட்டு நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு மாவு தயாராக இருக்குது. நம்ம பாகு காய்ச்ச போயிடலாம். பாகு காய்ச்சறதுக்கு துருவின வெல்லம் வந்து எடுத்துக்கோங்க. அதாவது நல்லா நுணுக்கிட்டு எடுத்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் இருக்கணும். வெல்லத்தை நுணுக்கிட்டு தான் அளக்கணும். அப்போ தான் கரெக்டான அளவு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. எந்த பாத்திரத்தில் பாகு காய்ச்ச போகிறோமோ அதில் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 30 ml அளவு தண்ணி இருக்கும். நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த வெல்லம் நல்லா கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இடையிடையில பாகு வந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்கள், வெல்லம் முழுமையாக கரைஞ்சிட்டு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அங்கங்கே வெல்லம் தெரியுது. இது முழுமையாக கரையட்டும். இது போல் நல்லா திக்காகணும். பாருங்கள், இப்போ முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த வெள்ளைப்பாகு கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம பாகு வந்துடுச்சான்னு செக் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இந்த பாகை கொஞ்சம் போல் விட்டு பார்த்திங்கன்னா அது தண்ணியில் கரைஞ்சிருச்சுன்னா அது பாகு பதம் கிடையாது. தண்ணியில் கரையாமல் அப்படியே ஸ்டேபிளாக நிற்கணும். அப்போ நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா அது உருட்டுறதுக்கு வரணும். அதுதான் கரெக்டான பாகு பதம். பாருங்கள், இது போல் தான் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாகு கரைஞ்சிருச்சுல, உள்ளே சேர்த்ததும் கரைஞ்சிருச்சு. ஸோ இன்னும் பாகு பதம் கரெக்டாக வரலை. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மறுபடிக்கும் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த பாகு நல்லாவே திக்காயிருச்சு. இப்போ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், உள்ளே சேர்த்ததும் கொஞ்சம் கூட கரையலை, அப்படியே ஸ்டேபிளாக நிற்கிது. நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா இது போல் எடுக்கிறதுக்கு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் இதை உருட்டினீங்கன்னா லேசாக அது உருளணும். இது சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள், கொஞ்சம் போல் சுக்கு பொடி, இது ரெண்டுமே சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ஜலிச்சு வச்சுருக்கிறோம்ல மாவு, அதில் இதை சேர்த்துடணும். இந்த மாவில் சேர்க்கறதுக்கு முன்னாடி மாவை ஒரு தடவை இது போல் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா பாகை இதில் சேருங்க, இல்லைன்னா மாவு கட்டிப்பட்டுரும். இந்த வேலையை நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும், இல்லைன்னா பாகு முறிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெல்லம் ரொம்ப சூடாக இருக்கும். நிமிஷத்துக்கு நிமிஷம் அதோடைய பாகு பதம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ டக்குன்னு இந்த வேலையில் நம்ம பண்ணணும். சீக்கிரமாகவே ஊற்றிட்டு இது போல் கிளற ஆரம்பிச்சிருங்க. எனக்கு எந்த மாவும் மீந்து போகலை, அதே மாதிரி வெள்ளைப்பாகும் மீந்து போகலை, கரெக்டாக வந்தது. ஸோ இதே அளவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வரும். கொஞ்சம் கூட மாவில் கட்டிகள் இல்லாமல் நல்லா நைஸாக கலந்துக்கோங்க. கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். வெள்ளைப்பாகு ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் பார்த்து அதை மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் வாங்கும்போதே, அதாவது வெல்லம் வாங்கும்போதே நயமான வெல்லமாக பார்த்து வாங்கிக்கோங்க. பொதுவாக அதிரசத்துக்கு நம்மளால் வடிகட்ட முடியாது. அதனால் நயமான வெல்லமாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள், மண் இல்லாத வெல்லமாக. கடைசியாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் சேர்க்குறது எதுக்காகனா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல கமகமான வாசனை அடிக்கும், அதுக்காக தான். இப்போ இது போல் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இதை அப்படியே ஒரு 1 மணி நேரம் ஊற விட்டுறலாம். 1 மணி நேரம் கூட இல்லை, இது முழுமையாக ஆறுறது வரைக்கும் நீங்கள் ஊற விட்டாலே போதும். இந்த மாவு நல்லா ஆறிடுச்சு, முற்றிலும் ஆறிடுச்சுன்னா நம்ம அதிரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் சொன்னது போல் நம்ம இந்த அதிரசத்தை வெறும் 3 மணி நேரத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணிடலாம். இதுதான் மாவுடைய கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது போல் இருக்கணும், ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றி வச்சிடலாம். வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறமா இது போல் நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம அதிரசம் செய்யலாம். இது இப்போ முழுமையாக ஆறிடுச்சு. இதிலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துகிட்டு இது போல் நல்லா உருட்டிக்கோங்க. நம்ம கை சூட்டுக்கே அது இலக ஆரம்பிக்கும். பார்க்க கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம கையில் வச்சு உருட்டும் போதே அது இலக ஆரம்பிக்கும். ஏன்னா இதில் நம்ம வெல்லம் சேர்த்துருக்கோம்ல, அதனால். இது போல் உருண்டையாக உருட்டினதுக்கப்புறமா ஒரு கவர் இல்லைன்னா ஒரு பாலித்தீன் பேப்பர் வச்சுக்கோங்க, இல்லாட்டா இது போல் பட்டர் ஷீட் வச்சுக்கோங்க. நான் பட்டர் ஷீட் வைக்கிறேன்.
அதில் கொஞ்சம் போல் நெய் தடவிக்கோங்க. நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டையை இது மேலே வச்சுட்டு நல்லா வந்து தட்டிக்கோங்க. ரொம்ப வந்து ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் தட்டிடக்கூடாது. ஒரு 1/2 இன்ச் அளவு திக்னஸ் இருந்தால் போதுமானது. இது போல் தட்டிகிட்டே இருக்கணும். நம்ம வீட்டில் வட்டை கிண்ணம்லாம் வச்சுருப்போம்ல, வட்டைன்னு சொல்லுவோம், அது இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் வந்து தட்டிக்கிறலாம். அது இன்னுமே ரொம்ப கரெக்டான ஷேப் கொடுக்கும். பிகினர்ஸுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது நல்லா தட்டியாச்சு. இதை இப்போ நம்ம நெய்யில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு நெய் யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எண்ணெயில் கூட பொரிக்கலாம். இதை விடவே கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். நான் கொஞ்சம் ரொம்பவே தின்னாக வந்து தட்டியிருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சம் அலங்காரத்துக்காக நம்ம வந்து எள்ளு வந்து தூவிக்கிறலாம். இல்லை நீங்கள் இந்த எள்ளை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட பண்ணலாம். பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் நெய் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பொரிக்கிறதுக்கு வச்சுப்பீங்களோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. அதாவது பொரிக்க தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இல்லைனா பாதி எண்ணெய் பாதி நெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்க அதிரசத்தை இதில் ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. கடாய் ரொம்ப குட்டியாக இருக்குது, அதனால் நம்ம ஒவ்வொன்றா சேர்க்குறோம். கொஞ்சம் பெரிய சைஸ் கடாயாக இருந்ததுன்னா நீங்கள் 2-3 அதிரசம் கூட ஒரு டைமில் போட்டு எடுக்கலாம். அதிரசம் போட்டதும் இது போல் மேலெலும்பி வரும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 30 செகண்ட் கழித்து திருப்பி விட்டிங்கன்னா இது போல் நல்லா பூரி மாதிரி உப்பி வரும். பாருங்கள், இது போல் உப்பி வந்திருக்குல்ல. இது வந்து நம்ம கரெக்டாக மாவு கரைச்சிருக்கோன்னு அர்த்தம். இதுதான் பெர்ஃபெக்டான அதிரசம். 2 பக்கம் திருப்பி விட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம செய்யணும். இப்போ பாருங்கள், அதிரசம் 2 பக்கம் நல்ல கலர் வந்துருச்சு. இந்த டைமில் இதை வெளியில் எடுத்துருங்க. அரிக்கரண்டி வச்சுட்டு வெளியில் எடுத்துட்டு ஃப்ளாட்டான பவுல் இல்லைனா டிஃபன் பாக்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இது போல் நல்லா அமுத்திக்கோங்க. அப்போ எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயிலெலாம் வந்து வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த பேட்ச் அதிரசம் எடுக்கிற வரைக்கும் இந்த அதிரசத்தை ஒரு சன்னிலேயே போட்டு வைங்க. அப்போ தான் மீத இருக்க எண்ணெய் எல்லாமே கூட வெளியில் வரும். இப்போ மீத இருக்க எல்லா அதிரசத்தையுமே நம்ம இதே போல் பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். நம்ம வெறும் 3 மணி நேரத்தில் இதை செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ கட்டாயம் இந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பெர்ஃபெக்டான அதிரசம் கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான எல்லாருக்கும் பிடிச்சமான அதிரசம் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஸோ இப்போ நம்ம இந்த அதிரசத்தை உடைச்சி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டே நீங்கள் சுட்ட அன்னைக்கு கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது அதுவாகவே சாஃப்ட் ஆயிரும். நல்ல லேயராக வரும். மேலே ஒரு லேயர், கீழே ஒரு லேயர், நடுவில் மாவுன்னு பெர்ஃபெக்டான அதிரசமாக இருக்கும். நீங்களே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. மாவெல்லாம் நல்லா உள்ளே வந்து வெந்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.